வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ். இது வந்து யாரெல்லாம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஐடி ப்ரொஃபஷனலில் இருக்கவங்க, அதாவது கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்க, இல்லை பேங்க் ஜாப்ஸில் இருக்கவங்க, யாராக இருந்தாலும் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏன்னா நெக்கை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து வீக்காக இருக்கும். ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்த்துட்ருக்கதால நம்மளை அறியாமலே நம்மளுடைய பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும், அது அடாப்ட் ஆகிடும். ஸோ நெக் மசில்ஸ் எல்லாமே வீக்காக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். சில பேருக்கு அந்த சரௌண்டிங் மசில்ஸ் எல்லாமே ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அட்லீஸ்ட் டெய்லி ஒன்ஸாவது பண்ணணும், எய்தர் மார்னிங் ஆர் ஈவினிங். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆர் எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெய்லியில் நீங்கள் வந்து ஒரு பிரேக் எடுக்கும்போது ஒரு ஒன் டைம் நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுடைய நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லைங்களா, நம்மளுடைய டியூரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதாவது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நம்ம ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். நாட் ஒன்லி ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணுறவங்க, டெய்லர் ஜாபில் இருக்கவங்க, அண்ட் இந்த மாதிரி மெஷின் ஆப்ரேஷன் ஒர்க்கில் பண்ணுறவங்க, இல்லை மெஷின் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, நெக்கை ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுற மூமெண்ட்ஸில் இருக்கிற எல்லாருமே, இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம். அண்ட் டிரைவிங் ஜாப்ஸில் இருக்கவங்க, பஸ் டிரைவர்ஸ், இவங்க எல்லாருமே பண்ணலாங்க. ஏன்னா ரொம்ப நெக் வந்து ஸ்டாட்டிக்காக வந்து ஒரு பொசிஷனில் ஹோல்டாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ லேட்டராக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நாடியூல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மசில்ஸ்லாம் வந்து ஒரு பாயிண்டில் வந்து மசில்ஸில் நாடியூல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது லேட்டரான் வந்து பார்த்திங்கன்னா நெக் ஸ்ட்ரெயின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த நர்வ் இம்பிஞ்ச்மெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன் வந்து நெக் காலர் போடுற அளவுக்கு அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பேசிக் எக்ஸசைஸ். இதை ரிலாக்ஸ் பண்ணி ரிலீவ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நர்வ்ஸும் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிருக்கும், மசில்ஸும் வந்து நல்லா டோன்டாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இருக்குது. பட் இது ஜஸ்ட் ஒரு வார்ம் அப், இது ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் ஆகும் இது நீங்கள் செய்கிறதுக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து ஆஃப் அன் ஹவர் நீங்கள் செய்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேரில் சீட்டட் பொசிஷனில் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. ஸோ நெக்கை ஃபஸ்ட்டு பெண்ட் டவுன் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள் ஒரு 1 to 5 counts. அதுக்கப்புறம் மேலே லிஃப்ட் பண்ணி நெக்கை பாருங்கள். அண்ட் ரைட் சைட் லெஃப்ட் சைட், ஸோ 5 counts வந்து ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேசிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு சேம் லெவலில் கொண்டு போகணுங்க. 2 எல்போ பாயிண்ட்டும் சேம் லெவலில் கொண்டு போகணும். ஸோ ஷோல்டர், நெக்கை வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஷோல்டர் தான். ஸோ ஷோல்டருக்கும் ரிலாக்ஸ் பண்ணணும். இது பிரேசிங் எக்ஸசைஸ். அகெயின் 5 counts. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரை வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் வந்து பண்ணணும். இது வந்து அகெயின் 5 to இனிஷியலாக 5 counts ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் லேட்டர் ஒன் 1 week வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 5 to 10 counts, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து 15 counts வரைக்கும் அதை நீங்கள் கொண்டு போகலாம். ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் த்ரைஸ், ஸோ 3 times வந்து நீங்கள் இதை பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து பர் டேயில் நமக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கம்மிங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கிங் டியூரேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தையும் கவனிச்ச மாதிரி இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து ஒரு வெல்பீயிங் அப்படின்ற, அதாவது நமக்கான ஒரு டைமை எடுத்து நம்ம பண்ணும்போது அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக சைக்கலாஜிக்கலாக எமோஷ்னலாக ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லேயும் அதில் இருக்குது. ஸோ மெயினாக இந்த ஸ்ட்ரெச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான பர்சன்ஸில், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் அந்த மாதிரி ட்ரைனிங் போய் எடுத்துக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் அவங்க கிரவுண்டில் இருக்கும்போது தான் அந்த மாதிரியான வார்ம் அப் எக்ஸசைஸ் தேவைப்படும்னு நினைப்பாங்க. ஸோ நாட் ஒன்லி ஃபார் தட், இது வந்து ட்ரீட்மெண்ட் பர்பஸுங்க. ஏன்னா லாங் சிட்டிங்கில் ரொம்ப நேரம் நம்ம நியூட்ரல் பொசிஷனில் வித்தவுட் எனி மூமெண்ட் வந்து உட்காந்துட்ருக்கோம் சிஸ்டமில். ஸோ சீட்டிங் ஜாபில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த நெக் எக்ஸசைஸ் வந்து பண்ணணுங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பெரிய காம்ப்ளிகேஷன், நம்ம எந்த மூமெண்ட்ஸுமே பண்ணாமல் ஒரு 3 months வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் வந்து வீக்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே ஆர் ட்வைஸ் இன் அ டே உங்களுக்கு பிரேக் டைமில் இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு 5 minutes தாங்க ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம
நம்ம அறியாமலே நம்மளுடைய மசில்ஸு, நம்மளுடைய சிஸ்டம், ஆர்கன்ஸ் எல்லாமே நம்ம டேமேஜ் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய ஒர்க் என்விரான்மெண்ட்னால. பட் நம்ம அப்பப்போ எப்படி நம்ம வண்டியை வந்து 2 வீலர் 4 வீலர் ஆகட்டும் எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணி அதை கரெக்டாக ரன்னிங் பொசிஷனில் வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய ஹெல்த்தையும் வந்து ரன்னிங் பொசிஷனில் ஹெல்த்தியாக வெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்டுங்க. ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.